வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லிஸ்ட் சீரீஸில் 16வது டாபிக் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் ஹிட்லிஸ்ட் பற்றி தெரியும். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸ் 2026 மையமாக வச்சு ஒரு 200 இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி நம்ம 16வது டாப்பிக்கான பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா பற்றி பார்ப்போம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்ராப் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம். க்ராப் இன்சூரன்ஸ் பயிர் காப்பீடு திட்டம். சரிங்களா? சரி, புரிஞ்சுக்கலாம். இது ஒரு க்ராப் இன்சூரன்ஸ்னு சொல்லியாச்சு. சரி, எந்த க்ராப் எல்லாம் இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனாவில் கவர் பண்ணப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு க்ராப் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா எந்தெந்த க்ராப்புக்கெலாம் இந்த பயிர் காப்பீடு, எந்தெந்த பயிருக்கெலாம் இந்த காப்பீடு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எல்லா வகையான ஃபுட் கிராப்ஸ், அதே மாதிரி எல்லா வகையான ஆயில் சீட்ஸ், அதே மாதிரி எல்லா வகையான ஆனுவல் கமர்ஷியல் அண்ட் ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ். ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸுங்கிறது காய்கறி, பழங்கள், ஸ்பைசஸ். சரிங்களா? இது எல்லாமே ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலயமா நம்ம எல்லா ஃபுட் கிராப்ஸ், எல்லா ஆயில் சீட்ஸ், ஆனுவல் கமர்ஷியல் அண்ட் ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ், இது எல்லாத்துக்குமே க்ராப் இன்சூரன்ஸ் கொடுக்கப்படும். சரி, இப்போ என்ன க்ராப்னு தெரிஞ்சிருச்சு. இன்சூரன்ஸ்னால் என்னங்க? ஒரு ரிஸ்க் இருக்கணும். அந்த ரிஸ்க்கை கவர் பண்ணுறதுக்கு தானே இன்சூரன்ஸ். நீங்கள் பைக் இன்சூரன்ஸ் போடுறீங்க, கார் இன்சூரன்ஸ் போடுறீங்க, லைஃப் இன்சூரன்ஸ் போடுறீங்க. ஒரு ரிஸ்க் இருக்குது, அதனால தான் நம்ம இன்சூர் பண்ணுறோம். அப்படின்னா இது எந்தெந்த ரிஸ்கெல்லாம் கவர் பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். இந்த ஃபசல் பீமா யோஜனா பார்த்தீங்கன்னா ப்ரீ சோயிங் ரிஸ்க்லேருந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் ரிஸ்க் வரைக்கும் கவர் பண்ணும். அது என்ன சார் ப்ரீ சோயிங்? அதாவது இப்போது நான் விவசாயி, நான் நெல் விவசாயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதற்கான தேவையான எல்லா பொருட்களையும் நான் வாங்கி செலவு பண்ணிட்டேன். என் வயலெல்லாம் நான் பதப்படுத்திட்டேன். இப்போ நான் விதையெல்லாம் விதைக்க போகிறேன். அந்த சமயத்தில் ஒரு பெரிய புயல், பெரிய மழை, பெரும் வெள்ளம், பெரும் சேதாரம், ஒரு டிசாஸ்டர் நிறைய சேதாரம் பண்ணிடுச்சு. சரிங்களா? அப்போது நான் விதைக்கிறதுக்கு முன்னாடியே நான் விதைக்க போகிறேன்னு சொல்லி நிறைய செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் நான் விதைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அழிவு ஏற்பட்டுருச்சு. அப்படின்னா அதுவுமே எனக்கு ஒரு ரிஸ்க்கு தானே. ஸோ அந்த ப்ரீ சோயிங் ரிஸ்கில் இருந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட், நான் அறுவடை பண்ணி 14 நாள் வரைக்குமே ஏதாவது ரிஸ்க் இருக்குது. நான் அறுவடை பண்ணிட்டேன், நான் என் குடவுனில் அரிசி மூட்டையெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். அப்போ அங்கே ஏதோ ஒரு பெஸ்ட் அட்டாக், ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துடுச்சு, இல்லாட்டி அங்கேயுமே ஒரு பெரும் வெள்ளமாக இருக்கலாம், சைக்ளோனாக இருக்கலாம், புயலாக இருக்கலாம், சேதாரம் ஏற்படலாம் இல்லையா? ஸோ ப்ரீ சோவிங்கில் இருந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் வரைக்குமே, அது வரைக்கும் இருக்கிற ரிஸ்க் எல்லாமே இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா கவர் பண்ணிடும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? இப்போ அடுத்த கேள்வி, இன்சூரன்ஸ்னாலே அதுக்கு நம்ம ப்ரீமியம் கட்டணும், கரெக்டு தானே? இப்போ லைஃப் இன்சூரன்ஸ்னால் கூட நம்ம எதர் மாதத்துக்கோ வருஷத்துக்கோ நம்ம ஒரு ப்ரீமியம் பணம் செலுத்துவோம். அதே மாதிரி கார் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ்னால் கூட நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி பணம் செலுத்துவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த க்ராப் இன்சூரன்ஸ்னால் அதுக்கு ப்ரீமியம் இருக்குது. இந்த ப்ரீமியம் அமௌண்ட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் ஃபார்மர்ஸ். ஸோ ஃபார்மர்ஸ் ஒரு அமௌண்ட் ஆஃப் ப்ரீமியம், விவசாயிகள் ஒரு பகுதி ப்ரீமியமும், மற்றொரு பகுதி ப்ரீமியமை பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கட்டிடும். கவர்மெண்ட் இந்த ப்ரீமியமை தான் சப்சிடியாக கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீமியம் 10% வச்சுப்போம். யூஸ்வலாக இந்த ப்ரீமியம் எல்லாம் பர்சன்டேஜ் கணக்கில் சொல்லுவாங்க. இப்போ என் பைக் 1,00,000 வச்சுக்கலாமே, 10% ப்ரீமியம்னா 10,000. நான் 10,000 நான் கட்டி இன்சூரன்ஸ் பண்ணினேன்னா என் பைக் ஏதாவது ஆச்சுன்னா கூட அந்த பைக்கான 1,00,000 காசு நமக்கு திருப்பி கிடைக்கும். சரிங்களா? ஸோ ப்ரீமியம் நம்ம எவ்வளோ இன்சூரன்ஸ் பண்ணுறோமோ அதில் ஒரு பர்சன்டேஜை ப்ரீமியம் நம்ம சொல்லுவோம். ப்ரீமியம் கட்டணும் இல்லையா? நான் எவ்வளோ ப்ரீமியம் கட்டணுமோ அதை ஃபார்மர்ஸ் கொஞ்சம், அதே சமயத்தில் அரசாங்கம் கொஞ்சமாக பிரிச்சுக்கிறாங்க. இதில் நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் 10% ப்ரீமியம்னு வச்சுருக்கேன். ஒருவேளை விவசாயிகள் காரிஃப் கிராப்ஸ், நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் காரிஃப் கிராப்ஸ்னால் என்னன்ட்டுன்னு. இதெல்லாம் வெயில் காலத்தில் பயிரிடுற பயிர் வகைகளை குறிக்கிற ஒரு சீசன். காரிஃப்ங்கிறது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் குறிக்கிற ஒரு சீசன்.
இப்போ நான் வந்துட்டு காரிஃப் கிராப்ஸை தான் நான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு அதை தான் விவசாயம் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிள் அரிசி, நெல். நான் நெல் தான் நான் பயிரிட போகிறேன்னு வச்சுப்போமே. அந்த சமயத்தில் ஃபார்மர் அந்த காரிஃப் கிராப்ஸ்க்கு இன்சூரன்ஸ் பண்ணணும்னா ஃபார்மர் ஒரு 2% ப்ரீமியம் கட்டினா போதும். இந்த 10%ல் 2% ஃபார்மரும் மீதி 8% கவர்மெண்ட்டும். சரிங்களா? ஒருவேளை இல்லை நான் வந்துட்டு ராபி கிராப், அதாவது குளிர்காலத்தில் விதைக்கிற பயிர் வகைகள், கோதுமை எடுத்துக்கோங்களேன், அது ஒரு ராபி கிராப். நான் ஒருவேளை நான் கோதுமை வந்துட்டு நான் கிராப் இன்சூரன்ஸ் பண்ணணும், பயிர் காப்பீடு பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுப்போமே. அப்போது அது ராபி கிராப்ஸாக இருக்கிற பட்சத்தில் நான் 1.5% ஃபார்மர் 1.5% ப்ரீமியம் கட்டினா போதும், மீதி 8.5% கவர்மெண்ட் கட்டிடும். சரி, நான் வந்து ஒரு ஹார்டிகல்ச்சரல், நான் வந்துட்டு ஃப்ரூட்ஸ், பழங்கள், காய்கறிகள் அந்த மாதிரி நான் விதைக்க போகிறேன். இல்லை கமர்ஷியல் கிராப்ஸ், சரிங்களா, காட்டன், கோப்ரா, கமர்ஷியல் கிராப்ஸ்க்கு நான் போகிறேன். இல்லாட்டி நான் ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ்க்கு நான் போகிறேன். அந்த சமயத்தில் ஃபார்மர் வந்துட்டு ஒரு 5% கட்டினா போதும், மீதி கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா மீதி 5% கவர்மெண்ட் கட்டுவாங்க. இது எல்லாமே நான் ஒரு 10%ன்னு ஒரு கணக்கில் வச்சுருக்கேன். ஒரு எவ்வளோ பர்சன்ட் இருந்தாலுமே இது மாற போகிறதில்லை. காரிஃப் கிராப்ஸ்னால் ஃபார்மர்ஸ் 2% கட்டினா போதும். ப்ரீமியம் 10, ப்ரீமியம் 12%, ப்ரீமியம் 14% என்ன வேணால் இருக்கட்டும். ஃபார்மர்ஸ் காரிஃப் கிராப்னா 2%, கவர்மெண்ட் 8%, ராபினா 1.5%, அங்கே 8.5 அப்படி வச்சுக்கோங்க. ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ்னால் நம்ம 5%. நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, இது மாறும். இதை மட்டும் இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. காரிஃப்னா 2%, ராபினா 1.5%, ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ்னால் 5%. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் சும்மா 10% ஒரு எக்ஸாம்பிள் வச்சு புரியறதுக்காக நான் அதை எழுதி போட்டேன். பட் இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். இதுதான் மாறாது. இந்த 1.5, 5% ஃபார்மர்ஸுடைய கோட்டாங்கிறது மாறாது. சரி, இப்போ இந்த பேலன்ஸ் ஃபார்மர்ஸ் 2%, 1.5% கட்ட போகிறாங்க, மீதி அமௌண்ட்டை கவர்மெண்ட் கட்ட போகிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதை பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பிரிச்சுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 50% ஷேர் கொடுப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு 50% ஷேர் கொடுப்பாங்க. ரைட்? இதே நீங்கள் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஷேர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்டேட்டை விட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேர் அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்கீம் மூலயமா என்னென்ன கிராப்ஸ்லாம் கவர் பண்ணுதுன்னு பார்த்துட்டோம், என்னென்ன ரிஸ்கெல்லாம் கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டோம், என்னென்ன இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அதை பற்றியும் பார்த்துட்டோம். இதில் ஒரு எக்ஸப்ஷன் நம்ம நோட் பண்ணணும். நம்ம ரிஸ்க்கு சொல்கிறோம் இல்லையா, சில ரிஸ்க்கை கவர் பண்ணாது. அதாவது ப்ரிவென்டபிள் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நியூக்ளியர் ஒரு லீக்கேஜ் நடக்குது, ஒரு நியூக்ளியர் ரேடியேஷன் லீக்கேஜ் நடக்குது. ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இருக்குங்க, அந்த பவர் ஸ்டேஷன் பக்கத்தில் லீக்கேஜ் நடக்குது, ரேடியேஷன் நடக்குது. இதனால் பயிர்கள் அழிஞ்சு போச்சுன்னா அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனாவில் இன்சூரன்ஸ் தர மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு மலேசியஸ் இன்டென்ஷனில் யாராவது, ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு பங்காளி தகராறு இருக்குது, உங்கள் பங்காளி வந்து உங்கள் பயிர் நாசம் பண்ணிட்டாரு, அதுக்கெல்லாம் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா இன்சூரன்ஸ் கொடுக்காது. அதே மாதிரி ஒரு வார் நடக்குது, பக்கத்து நாடுடைய வார் நடக்குது, பாம்லாம் போட்டுட்டாங்க, இதன் மூலயமா சேதாரம் ஆகிடுச்சு, அதுக்கும் இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் பண்ணாது. இந்த இன்சூரன்ஸ் பண்ணாது. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நியூக்ளியர் ரிஸ்க் ஆர் மலேசியஸ் இன்டென்ட்டில் டேமேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆர் வார் மாதிரி ஏதாவது ஒரு ரிஸ்க் வருது அப்படின்னா, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஏற்படுற பாதிப்புக்கு இந்த கிராப் இன்சூரன்ஸ் செல்லுபடி ஆகாது. சரிங்களா? ஸோ கிராப்ஸ் பார்த்துட்டோம், ரிஸ்க் பார்த்துட்டோம், இன்சூரன்ஸ் ப்ரீமியமாக பார்த்துட்டோம். சரி, இது கட்டாயமாக, இது மேண்டேட்ரியாக எல்லா விவசாயிகளும் இதை கண்டிப்பாக இந்த பயிர் காப்பீடை எடுத்தே ஆகணுமா? தேவையில்லை. இது கம்ப்ளீட்லி வாலண்டரி. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்துக்கோங்க, எந்த கட்டாயமும் கிடையாது. இந்த ஸ்கீமை 2016 கொண்டு வந்தாங்க. 2016 இந்த ஸ்கீமை கொண்டு வரும் பொழுது கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, லோனி ஃபார்மர்ஸ், அதாவது கடன் வாங்கிய விவசாயிகள், எந்தெந்த விவசாயிகள்லாம் கடன் வாங்கியிருக்காங்களோ அந்த கடன் வாங்கிய விவசாயிகளுக்கு இது கட்டாயம். அதாவது லோன் வாங்கின விவசாயிகளுக்கு இது கட்டாயம் அப்படின்னு அதை கொண்டு வரும்போது சொன்னாங்க. சரிங்களா? ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி முழுக்க இது வாலண்டரி. உங்களுக்கு நீங்கள் விவசாயம் பண்ணுறதா இருக்கீங்க, இல்லை உங்கள் அம்மா அப்பா விவசாயம் பண்ணுறதா இருக்காங்கன்னா கேட்டு பாருங்கள், இந்த ஃபசல் பீமா பயிர் காப்பீடு திட்டத்தில் அவங்க இணைஞ்சிருக்காங்களான்னா. இணைஞ்சிருக்கலன்னா அவங்கள நீங்கள் இணைய வச்சுக்கோங்க, ரொம்பவே உபயோகமாக இருக்கும். சரிங்களா? இதில் இன்னொரு ஒரு ஃபண்டை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். கிருஷி கல்யாண்
கோஷ். கிருஷி கல்யாண் கோஷ்ங்கிறது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. எமர்ஜென்சி ஃபண்டு, அதாவது ஃபார்மர்ஸ்க்காகவே ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. சரிங்களா? இது ஃபார்மர்ஸ்க்கான ஒரு ஃபண்டு. இந்த ஃபண்டு இப்போ ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு, ஃபார்மர்ஸ்க்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து ஏதோ ஒரு நலன் கொடுக்க வேண்டியது இருக்குது, ஒரு ரிலீஃப் கொடுக்க வேண்டியது இருக்குது, ஒரு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. இன்சூரன்ஸ்லாம் விட்டுருங்க, இன்சூரன்ஸ்லாம் மறந்துடுங்க. கவர்மெண்ட் ஒரு ஃபண்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த ஃபண்டில் காசு போட்டுக்கிட்டே வச்சுட்டு இருப்பாங்க. அந்த காசு எதுக்குன்னா, விவசாயிகளுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி, அவங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுதுன்னா அப்போது இந்த கிருஷி கல்யாண் கோஷ் ஃபண்டில் இருந்து பணத்தை எடுத்து ஃபார்மர்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ நான் கவர்மெண்ட் ப்ரீமியம் ஷேர் பண்ணுறாங்கன்னு நான் சொன்னேன்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரீமியம் ஷேர் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரீமியம் பணம் பார்த்திங்கன்னா இந்த கிருஷி கல்யாண் கோஷ்லேருந்து தான் கவர்மெண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இது ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இந்த அரசாங்கம் இந்த க்ராப் இன்சூரன்ஸ் ப்ரீமியமை இந்த எமர்ஜென்சி ஃபண்ட், கிருஷி கல்யாண் கோஷ்னு ஒரு ஃபண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபண்ட்லேருந்து தான் எடுத்து கொடுக்குறாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா பற்றி உங்களுக்கு ஒரு முழுமையான தெளிவு கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், பியூராக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம நடத்துகிறது எல்லாமே நம்ம எக்ஸாமுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாபிக்ஸ் மூலிமா எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டால் நம்ம அதை சரியாக பதில் சொல்லணும். அந்த இன்டென்ஷனில் மட்டும்தான் நம்ம எல்லாமே கவர் பண்ணுறோம். ஸோ 2024-25 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.19 கோடி விவசாயிகள் இந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க. இதுதான் நியூஸ். ரைட்? சரி, இப்போது இதை பேஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் செட் பண்ணுங்கள். நானும் சால்வ் பண்ணுறேன், மற்றவங்களும் சால்வ் பண்ணட்டும். சரி, உங்களை அடுத்த ஹிட் லிஸ்ட் டாப்பிக்கில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.